ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாண்ட்விச் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், அப்புறம் பன்னீர் கொஞ்சோண்டு இருந்தது ஃப்ரிட்ஜில், அதனால அதை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சீவிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும், கேரட்டையும் பொட்டேட்டோவையும். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பன்னீர் கொஞ்சோண்டு இருந்தது, போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ அதையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் டொமேட்டோ சாஸு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கோஸும் குடமிளகாயும் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இந்த மாதிரி. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. நல்லா வதக்கணும், இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் சீவி வச்சுருக்க கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக, ரொம்ப போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க, மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் நம்ம உதித்து வச்சுக்க பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கிளறிடணும், மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும் எல்லாமே. நல்லா வெந்ததும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ ப்ரெட்டோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தோசைக்கல் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதும் ப்ரெட் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத உள்ளே வச்சுருங்க, ப்ரெட் மேலே வச்சுருங்க இந்த மாதிரி. ஸோ நல்லா டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.